அடுத்த கேள்வி பலதார மணத்தை குறித்த கேள்வியாகும். இஸ்லாம் அனுமதித்துள்ள பலதார மணம் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது. மேற்கத்திய விமர்சகர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தின் கொள்கைகளை விமர்சிக்கின்ற எல்லாருமே இதனை ஆட்சேபிக்கின்றனர். பல கோணங்களில் இது விமர்சிக்கப்படுகிறது. அவற்றுள் ஒன்று என்னவென்றால், இஸ்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை தருவதில்லை. எப்படியெனில், ஒரு ஆண் 4 திருமணங்கள் வரை செய்து கொள்ளலாம், ஆனால் பெண்ணுக்கு இந்த உரிமை கிடையாது. இத்துடன் தொடர்புடைய இன்னொரு பிரச்சனை உள்ளது. அது என்னவென்றால், பல நாடுகள் பலதார மணத்தை தடை செய்துள்ளன. நாம் எந்த நாட்டில் வாழ்கிறோம் அதன் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என இஸ்லாம் போதிக்கின்றது. இப்போது ஒரு நிலை எப்படி உள்ளது என வைத்துக் கொள்வோம். அதாவது, இஸ்லாம் அனுமதித்துள்ள பலதார மணத்தை மேற்கொள்ள எனக்கு தகுதி உள்ளது. நான் 2 மனைவிகளிடமும், ஏன் 4 மனைவிகளிடமும் கூட நீதியுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் தகுதி எனக்கு உள்ளது. நான் அவர்களுக்கு எனது கடமையை சரியாக செய்ய முடியும். இருந்த போதிலும் என்னுடைய நாடு பலதார மணத்திற்கு அனுமதி தருவதில்லை. இங்கு சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே நான் என்ன செய்வது? இது இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால், இந்த நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும்? அஸ்கர் சாஹிப், நீங்கள் கூறுங்கள். இது மிகவும் சிக்கலான சூழ்நிலையாகும். பெண்கள் சார்பாக முடிவு எடுப்பதா, சமுதாயத்தின் சார்பாக முடிவு எடுப்பதா என்ற சங்கடமான நிலைக்கு மனிதன் ஆளாகிவிடுகிறான். சமுதாயம் பலதார மணத்திற்கு அனுமதி கிடையாது என கூறிவிடுகிறது. முஸ்லிம்கள் எந்த நாட்டின் பிரஜையாக இருந்தாலும் அந்த நாட்டின் சட்டத்திற்கு மாற்றமாக எதுவும் செய்ய முடியாது. நாட்டின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டே நாம் நடக்க வேண்டும். ஆனால் திருக்குர்ஆன் 2வது, 3வது, 4வது திருமணம் புரியுங்கள் என கட்டளையிடவில்லை. அது ஒரு அனுமதி மட்டுமே ஆகும். எனவே நாட்டின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் எந்த மார்க்க சட்டத்தையும் முறிக்க வேண்டிய தேவையில்லை. பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த விஷயத்தை நன்கு உணர்ந்துள்ளனர். அதாவது, நாட்டின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது திருக்குர்ஆனுடைய கட்டளையாகும். எனவே அதற்கே முன்னுரிமை தரப்பட வேண்டும். ஏனெனில் முஸ்லிம்கள் தமது நாட்டுடன் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும், அதிகாரிகளுடன் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும், நாட்டின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும். ஒரு நாடு 2ஆம் திருமணத்தை தடை செய்தால் நாம் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். நான் இதனை நமது ஜமாத்தின் ஒரு அனுபவத்தின் மூலமே எடுத்துக் கூறுகிறேன். நமது ஜமாத் சார்பாக அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்ட முதல் பிரச்சாரகர் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் ஆவார்கள். அவர்கள் 1920ஆம் ஆண்டு அமெரிக்கா சென்றார்கள். அமெரிக்காவில் அப்போதே பலதார மணம் தடை செய்யப்பட்டிருந்தது. அமெரிக்காவை அடைந்ததுமே அதிகாரிகள் அவரை கைது செய்து காவலில் வைத்தனர். அதற்கான காரணம் ஒன்றுதான். அதாவது, அவர்கள் கூறினர், நீங்கள் எந்த சமுதாயத்திலிருந்து வந்துள்ளீர்களோ அங்கு பலதார மணம் பழக்கத்தில் உள்ளது. எங்களது நாட்டில் இது தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே இங்கு எங்கள் சமுதாயத்தில் பலதார மணம் புரியும் பழக்கத்தை பரப்புவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு முஃப்தி முகமது சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யார் உங்களிடம் இதை கூறியது? இஸ்லாம் என்றாலே பலதார மணம் என்றும் அதனை அமெரிக்காவில் பரப்புவதற்கே நான் வந்துள்ளேன் என்றும் உங்களிடம் கூறியது யார்? இஸ்லாம் பலதார மணத்தை ஒரு அனுமதியாகவே கூறியுள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு காலம் வரும், அப்போது இஸ்லாம் கூறியுள்ள இந்த போதனையின் ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இப்போது உங்கள் நாட்டின் சட்டத்தை, அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவிதான் என்ற உங்கள் சட்டத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதனையே நான் பின்பற்றுவேன். நான் மட்டுமல்ல, எனது அமைப்பை சார்ந்த பிற முஸ்லிம்களும் இங்கு இந்த சட்டத்தையே பின்பற்றி வாழ்வோம். இவ்வாறு கூறிய பின்னரே அதிகாரிகள் திருப்தி அடைந்தனர். அமெரிக்காவில் வாழ்வதற்கு அன்னாருக்கு அனுமதி தந்தனர். மேலும் நமது தலைமையகத்தில் இருந்து ஒரு கடிதமும் அனுப்பப்பட்டது. அதில் எங்களது இந்த சகோதரர் பலதார மணத்தை பற்றி கூறியதே எங்களது நிலைப்பாடு என எழுதப்பட்டிருந்தது. பின்னரே அந்த அதிகாரிகள் அமைதி அடைந்தனர். ஆனால் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை கூறியிருந்தார்கள். அந்த கடிதத்திலும் அவ்விஷயம் கூறப்பட்டிருந்தது. அதாவது, நீங்கள் உங்களது இந்த முடிவை குறித்து பின்னர் வருத்தப்படுவீர்கள். ஏனெனில் கேள்வி என்னவென்றால், பலதார மணத்தை அனுமதிப்பதில் ஏதும் நன்மை உள்ளதா என்பதாகும். அல்லாஹ் மிகவும் ஞானமிக்கவன் ஆவான். அவன் அல் ஹக்கீம் ஆவான். அவன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிவான். அவனுக்கு தெரியும், முதலாவது உலகப் போரும் பின்னர் அதை தொடர்ந்து 2வது உலகப் போரும் நிகழும். அதன் விளைவாக சமுதாயத்தில் ஆண்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும். ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். இந்த நிலையே ஏற்பட்டது. பிறகு என்ன நடந்தது? சமுதாயத்தில் ஒழுக்கம் மிகவும் சீர்கெட்டு போய்விட்டது. ஏனெனில் இந்த பெண்களுக்கு வாழ்க்கை துணை தேவைப்பட்டது. ஒரு ஆணுக்கு எதிரில் 4, 5, 6 பெண்கள் வரை கூட நின்றனர். அதாவது ஆண் பெண் விகிதாச்சாரம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது. இப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி என்ற சட்டத்தின் காரணத்தினால் 6ல் 5 பெண்கள் துணையின்றி விடப்பட்டனர். எனவே அந்த 5 பெண்களும் திருமண உறவிற்கு வெளியில் அந்த மனிதன்
மனிதனுடன் தொடர்பு வைத்துக் கொண்டனர். இன்றும் கூட பல போர்கள் உலகில் பல பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதன் விளைவாக ஆண் பெண் விகிதாச்சாரம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. சமுதாயத்தில் சமநிலை இல்லாமல் போய்விடுகிறது. இது மிகவும் ஆழமான பிரச்சனையாகும். எனவேதான் அல்லாஹ் விதவைகளையும் அனாதைகளையும் கவனிக்கும்படியும் அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்க வேண்டும் எனவும் கூறுகிறான். இது தவிர மனித வாழ்வில் வேறு சில சூழ்நிலைகளும் வருகின்றன. அப்போதும் இரண்டாம் திருமணம் புரிவதற்கான அவசியம் ஏற்படுகிறது. இஸ்லாம் அதற்கு அனுமதி வழங்குகிறது. ஆனால் எந்த நாட்டின் சட்டம் பலதார மணத்திற்கு அனுமதி வழங்கவில்லையோ அங்கு மிகவும் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாட்டின் சட்டத்திற்கும் கட்டுப்பட வேண்டும். ஆனால் ஷரியத் சட்டம் இரண்டாம் திருமணத்திற்கு அங்கீகாரம் தருகிறது. இதுபோன்ற நாடுகளில் கூட அங்குள்ள சில முஸ்லிம் அமைப்புகள் தம்மை பின்பற்றும் முஸ்லிம்களிடம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் இரண்டாம் திருமணத்தை செய்யுமாறு தூண்டுகின்றனர். அவர்கள் கூறுகின்றனர், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்திற்கான அவசியம் ஏற்படும் போது அதனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் இரண்டாவது மூன்றாவது மனைவியை அங்கீகாரம் பெறுவதற்காக நீதிமன்ற அழைத்து வராதீர்கள். ஏனெனில் அது குற்றமாகும், சட்டவிரோதமாகும். நாட்டின் சட்டம் அதனை தடை செய்துள்ளது. ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் அந்த பெண்கள் உங்களது மனைவிகளே ஆவர். எனவே அந்த அடிப்படையில் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொள்ளுங்கள். அந்த மனைவி இதற்கு சம்மதித்தால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அணுகுமுறையை நாம் ஊக்குவிக்க முடியாது. சில மனைவிமார்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார்கள் என்ற போதிலும் இந்த அணுகுமுறையை நாம் ஊக்குவிக்க முடியாது. பலதார மணத்தை தடை செய்கிற நாட்டில் வாழ்கின்ற ஒரு மனிதர் இந்த வழியை மேற்கொண்டால் அவர் நாட்டின் சட்டத்திற்கு எதிராக செயல்படுபவர் ஆக மாட்டார். ஏனென்றால் அமெரிக்காவில் திருமணம் புரிகின்ற ஒருவர் தனது மனைவி தவிர 10 பெண்களை வேண்டுமானாலும் இரகசியமாக வைத்துக் கொள்ளலாம். அன்றாடம் இது அங்கு நடைபெறுகிறது. யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள். எனவே அங்கு அசல் பிரச்சனை ஒரு மனிதன் எத்தனை பெண்களுடன் வாழ்கிறான் என்பதல்ல, எத்தனை பெண்களுடனும் வாழலாம். ஆனால் சட்டப்படியான இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள கூடாது. அவ்வாறு செய்தால் நீங்கள் சட்டத்தை முறித்தவர்கள் ஆவீர்கள். ஜசாக்கல்லா கௌசத் சாஹிப், உங்கள் கேள்விக்கான பதிலை கேட்டிருப்பீர்கள். அஸ்கர் சாஹிப் கூறியது போன்று முக்கியமான விஷயம் நாட்டின் சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதாகும். இது முஸ்லிம்களின் கடமையாகும். மார்க்கத்தை பின்பற்றும் போது இதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்.